தோல்விக்கு பிறகு மு.க. ஸ்டாலின் சந்தித்த மிகப்பெரிய அவமானம். மைசூர் விமான நிலையத்தில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். எப்படி இருந்த மனிதன் இப்படி ஆகிட்டாரே. வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழக ஆட்சியை பிடித்திருக்கிறது. ஆனால் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று எதிர்பார்த்த திமுக பெரும் சர்க்கலை சந்தித்துள்ளது. குறிப்பாக மு.க. ஸ்டாலின் கூட கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்தார். மொத்தம் திமுகவுக்கு 59 எம்எல்ஏக்கள் கிடைத்த நிலையில் 15 முன்னாள் அமைச்சர்கள் இந்த தேர்தலில் தோல்வியடைந்தார்கள். அதோடு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி ஆதரவு கொடுத்த நிலையில் விசிக மற்றும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விஜய்க்கு ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைத்து விட்டார். இப்படி திமுக கூட்டணியில் இத்தனை காலமும் அங்கம் வகித்திருந்த கட்சிகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக விஜய் பக்கம் சென்று விட்டது மு.க. ஸ்டாலினுக்கு பலத்த அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. இந்த நிலையில்தான் நேற்று மு.க. ஸ்டாலின், உதயநிதி, சபரீசன், டி.ஆர். பாலு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் விமானத்தில் பெங்களூர் சென்றுள்ளார்கள். அங்குள்ள மைசூரில் 5 நாட்கள் முகாமிட்டு முக்கிய ஆலோசனை நடத்துகிறார்கள். குறிப்பாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் எப்படி இளைஞர்களும் இளம் பெண்களும் இடம்பெற்றுள்ளார்களோ அதேபோன்று அடுத்தபடியாக திமுகவிலும் இளைஞர்கள், இளம்பெண்கள் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளதாம். குறிப்பாக இந்த தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் இன்ஸ்டாகிராமில் பரப்புரை செய்து வெற்றி பெற்றுள்ள நிலையில் அடுத்தபடியாக திமுகவின் ஐடி விங்கும் இன்னும் பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் களமிறங்கப் போகிறார்களாம். அது மட்டுமின்றி உதயநிதி விரைவில் திமுகவின் செயல் தலைவர் ஆகி அவருக்கு கூடுதல் பவர் கொடுக்கப்பட உள்ளதாம். இதுபோன்ற ஆலோசனைகளுடன் அடுத்தபடியாக திமுகவில் புதிய நிர்வாகிகளாக யார் யாரை முக்கிய பொறுப்புகளுக்கு கொண்டு வர வேண்டும், பழைய நபர்கள் யார் யாரை ஓரங்கட்ட வேண்டும் என்பது குறித்த ஆலோசனைகள் நடத்தப்படுகிறதாம். இந்த ஆலோசனை மைசூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது புதிதாக நியமிக்கப்பட உள்ள பல முக்கிய இளைஞர்கள் மைசூர் சென்று இந்த ஆலோசனையில் பங்கேற்கிறார்களாம். அந்த வகையில் உள்ளாட்சி தேர்தலில் திமுக தனித்து போட்டியிட உள்ள நிலையில் அதற்குள்ளாக கட்சியை பலப்படுத்த வேண்டும். ஒட்டுமொத்தமாக இளைஞர்கள், இளம்பெண்கள் கட்சியில் இணைக்கப்பட்டு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இணையாக இளைஞர் பட்டாளமாக திமுகவையும் உருவாக்க வேண்டும் என்று தற்போது மு.க. ஸ்டாலின் முடிவெடுத்துள்ளாராம். இதன் காரணமாக மாற்றுக் கட்சியிலிருந்து நிர்வாகிகளை திமுகவுக்கு இழுக்க வேண்டும் என்பதிலிருந்து மாறுபட்டு தற்போது சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கும் இளைஞர்களுக்கு திமுகவில் முன்னுரிமை கொடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாம். மேலும் முன்பெல்லாம் மு.க. ஸ்டாலின் எந்த தென்னிந்திய விமான நிலையங்களில் இறங்கினாலும் அவரை வரவேற்க அங்குள்ள திமுகவினர் பெரும் திரளாக கூடுவார்கள். அவருக்கு மாலை மரியாதை என்று அமர்க்களப்படுத்துவார்கள். ஆனால் நேற்று மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட பலரும் மைசூர் விமான நிலையத்தில் இறங்கி சென்றபோது ஒரு நபர் கூட அவர்களை வரவேற்கவில்லை. திமுக ஆட்சியில் இருந்தபோது மு.க. ஸ்டாலின் இப்படி எந்த விமான நிலையத்தில் இறங்கினாலும் அவரை அங்குள்ள திமுகவினர் சுற்றி வளைத்து விடுவார்கள். மீடியாக்கள் விடாமல் துரத்துவார்கள். ஆனால் நேற்று மு.க. ஸ்டாலின் செல்லும் போது அவரை கண்டுகொள்ளவே ஆள் இல்லை. தேர்தலில் தோல்வியடைந்து விட்டதால் கர்நாடகாவில் உள்ள எந்த ஒரு உடன்பிறப்பும் மு.க. ஸ்டாலினை கண்டுகொள்ளவில்லை என்று கூறுகிறார்கள். அதோடு தமிழ்நாட்டில் இத்தோடு திராவிட கட்சிகளின் ஆட்டம் முடிவுக்கு வந்துவிடும். இனிமேல் மீண்டும் வருவது என்பது கடினமான விஷயம் என்பதே திமுகவினரின் எண்ணமாக உள்ளதாம். இதற்கென்ன காரணம் என்றால் திமுக கூட்டணியில் ஐக்கியமாக இருந்த அத்தனை கட்சிகளுமே வெளியேறி தாவேகாவில் இணைந்து விட்டார்கள். அதனால் இனிமேல் திமுக தனித்து போட்டியிட்டால் ஆட்டம் கண்டுவிடும். பெரும்பாலான திமுக புள்ளிகள் டெபாசிட் வாங்க மாட்டார்கள் என்பதனால்தான் தற்போது திமுகவில் இருக்கும் உடன்பிறப்புகளை கூட தாவேகா பக்கம் தாவ தொடங்கிவிட்டார்களாம். அதனால்தான் உஷாராகி கொண்ட உதயநிதி ஸ்டாலின் அடுத்த கட்டமாக திமுகவில் இளைஞர்களுக்கு முக்கிய பதவிகளை கொடுத்து அவர்களை வெளியேற விடாமல் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற முயற்சியில் தற்போது இறங்கியுள்ளாராம். குறிப்பாக அடுத்து திமுக தேர்தலை சந்திக்கும் போது முன்பு மாதிரி நரைமுடிகளே இல்லாமல் இளைஞர்களாக தேர்தல் காலத்தில் இறக்கிவிடவும் முடிவெடுத்து விட்டார்கள். என்றாலும் கூட மு.க. ஸ்டாலின், உதயநிதியும் விமான நிலையத்தில் இறங்கிய போது அங்குள்ள திமுக நிர்வாகிகள் யாருமே வராததுதான் திமுகவினருக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. வெற்றி பெற்றால் காக்கா கூட்டம் போன்று சுற்றுவதும், தோல்வியடைந்தால் ஓட்டம் பிடித்து விடுவதும் தான் அரசியலா என்று திமுகவினர் கேள்வி எழுப்ப தொடங்கிவிட்டார்கள். அந்த அளவுக்கு நேற்று மைசூர் விமான நிலையத்தில் ஒரு அனாதை போன்று சென்றார் மு.க. ஸ்டாலின். அது குறித்த வீடியோ ஒன்று சோஷியல் மீடியாவில் வைரலாகி மு.க. ஸ்டாலின் மீது பரிதாபத்தை ஏற்படுத்தி உள்ளது. எப்படி படை பரிவாரங்களோடு இருந்த மனிதன் இப்படி தனிமரம் ஆகிவிட்டாரே என்று பலரும் அந்த வீடியோவை பார்த்து கமெண்ட் கொடுத்து வருகிறார்கள். அடுத்த செய்தி. குழந்தைகளை பயன்படுத்தி ஓட்டு கேட்ட விஜய். உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் மைனர் பிள்ளைகளை பயன்படுத்தி தங்களது பெற்றோரை தாவேகாவுக்கு விஜய் ஓட்டு போட வைத்திருப்பதாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் வாக்கி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்தார். அதில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தின் போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாக்காளர்களிடத்தில் நேரடியாக பிரச்சாரம் செய்யாமல் வாக்களிக்கும் உரிமையை பெறாத சிறுவர் சிறுமிகளிடத்தில்
உங்களது பெற்றோர் அண்ணன் தம்பிகளை விசிலுக்கு ஓட்டு போட வையுங்கள் என்று பிரச்சாரம் செய்தார். இது தேர்தல் நடத்தை விதிமீறலாகும். அதனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த வழக்கு நீதிபதிகள் GR சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தாவேகா வழக்கறிஞர் இதுகுறித்து பெரிதாக எந்த குற்றச்சாட்டும் இல்லை, செய்தி அடிப்படையில் தான் இப்படி ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார்கள். தாவேகாவை பொறுத்தவரை நாங்கள் எந்த விதிமுறைகளையும் மீறவில்லை என்று வாதாடினார். அதையடுத்து நீதிபதிகள் இந்த குற்றச்சாட்டு குறித்து ஜூலை 1ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வழக்கை ஒத்திவைத்தார்கள். மேலும் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கடைசி நாளன்று வீட்டில் இருக்கும் குட்டி நண்பா நண்பீஸ் விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்கள் என்று பெற்றோரையும் ஓட்டு போடும் வயதில் உள்ள அண்ணா, அக்கா, சித்தி, சித்தப்பா எல்லோரையும் என்னுடைய விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லுங்கள் என்று பேசியிருந்தார். அப்போதே விஜயின் இந்த பேச்சுக்கு கடுமையான எதிர்ப்புகள் எழுந்தது. அவர் தனது அரசியலுக்காக ஓட்டுரிமை பெறாத குழந்தைகளை பயன்படுத்துவதா என்று பலரும் விமர்சித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி. திருச்செந்தூர் கோவிலுக்குள் மாறு வேஷத்தில் சென்ற அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ். லஞ்சம் வாங்கிய 4 பேர் டிஸ்மிஸ். தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் உள்ள அர்ச்சகர்கள் உள்ளிட்ட பலரும் கோவில் கருவறைக்கு சென்று சாமியை தரிசனம் செய்யும், லஞ்சம் வாங்கி வருவதும் காலங்காலமாக நடைபெற்று வருகிறது. இப்படியான நிலையில்தான் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் நேற்று ஆய்வுக்கு சென்றார். அப்போது தன்னை அமைச்சர் போன்று வெளியே காட்டிக்கொள்ளாமல் தனது உதவியாளருடன் முகத்தில் மாஸ்க் அணிந்தபடி சாதாரணமாக சென்றுள்ளார். கோவிலில் சாமி தரிசனம் செய்ய எவ்வளவு கட்டணம் என்று அங்கிருந்த அர்ச்சகரிடத்தில் அமைச்சர் ரமேஷ் கேட்டுள்ளார். அதற்கு ஒருவருக்கு 2000, 2 பேருக்கு 4000 என்று கூறியுள்ளார். அப்போது கையில் பணமில்லை என்று சொல்லி ஜிபேயில் அவருக்கு 4000 கொடுத்துள்ளார் அமைச்சர் ரமேஷ். இந்த சம்பவம் நடந்து முடிந்த பிறகு முடிக்காணிக்கை செலுத்தும் இடத்திற்கு சென்று ஆய்வு செய்துள்ள அமைச்சர் கோவிலில் லஞ்சம் வாங்கிய பாதுகாவலர் கருப்பசாமி, தோப்பு உள்ளிட்ட 4 பேரை டிஸ்மிஸ் செய்துள்ளார். அதோடு சாமி தரிசனம் செய்ய ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் கேட்ட அர்ச்சகர் ஐயப்பனை கோவிலில் பூஜை செய்ய தடை விதிக்க உத்தரவிட்டுள்ளார். அதையடுத்து முடிக்காணிக்கை செலுத்தும் இடத்தில் அதிகப்படியான தொகை வாங்கிய 2 நபர்களை அவர் சஸ்பெண்ட் செய்துள்ளார். இப்படி கோவிலுக்குள் நடக்கும் லஞ்சத்தை ஒழிக்கும் முயற்சியில் அமைச்சர் ரமேஷ் இறங்கியிருப்பது கோவில் பூசாரிகள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.